வணக்கம் நிகிதா. ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி அரசு கலைக்கல்லூரி அருகே புத்தேந்தல் விலக்கு பகுதியில் ராமநாதபுரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இன்று சரியாக 9 மணி அளவில் அரசு பேருந்தும் டொயோட்டா காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் டொயோட்டா காரில் வந்த விருதுநகரைச் சேர்ந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி, குறிப்பாக அந்த மண்டை ஓடுகள் தெரித்து அவர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள். இந்த தகவல் அறிந்த போலீசார் அங்கு சென்று உயிரிழந்தவர்கள் காருக்குள் சிக்கிக் கொண்டதால் அவர்களை போராடி மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஒப்பந்த பணியாளராக பணிபுரிவதாக முதல்கட்ட விசாரணை போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அவருடைய உறவினர்களுக்கு தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பேருந்தில் பயணித்த ஒருவருக்கும் பலத்த காயமடைந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ச்சியாக அந்த பகுதியானது விபத்து ஏற்படக்கூடிய பகுதி என்பதாலும் அரசு மருத்துவ கல்லூரி, அதாவது குறிப்பாக சேதுபதி அரசு கலைக்கல்லூரி அங்கு இருப்பதால் அந்த பகுதியில் பேரிகார்டுகள் அமைத்து விபத்துகளை தடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீண்ட நாளாக இருந்து வருகின்றது. இந்த நிலையில்தான் இன்று இந்த விபத்தானது நடந்துள்ளது. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததால் அங்கு பெரும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. குறிப்பாக ராமநாதபுரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையின் நடுவிலேயே இந்த விபத்தானது நடந்ததால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து போக்குவரத்து காவலர்களும் அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த விபத்து நடந்த பகுதியில் 3 பேர் உயிரிழந்ததால் அந்த பகுதி முழுவதும் ரத்தம் வெள்ளம் காணப்பட்டது. உடனடியாக தூய்மை பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டும் அதேபோல் பொக்லைன் இயந்திரம் வரவழைக்கப்பட்டு கார் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.